தாக்கியிருக்காங்க. ஸ்டேஜ்லயே வந்து திமுகவுடைய என்னென்ன செய்யல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்க? இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO-னுடைய ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்ல வருவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20,000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்சிஆர். அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, பாலிமர் செய்தி சேகரிக்கும் நம்மளுடைய நிருபர அந்த இடத்துல கேமராமேனை வந்து தாக்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை விட வெளியில வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த செய்தியை போய் கவர் பண்றாங்கன்றதுக்காக கேமராமேனை கூட தாக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்றோம், ட்ரக்ஸ்னால, டாஸ்மாக் கடைகளால கொள்ளை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவிடம் காதல் ஊதின சங்காக தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு முழு விசாரணைக்கு பிறகுதான் இல்ல இன்னும் யார் அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். நெல்லையில் பேசிய பிரதமர் மோடி மேடையில் என்ன சொன்னா, திமுக காணாம போயிடும், அதை தேடக்கூடிய நிலையில தான் இன்னக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பத்தி பேசினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி பேச அருகதையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னாலே என்னது, ஊழல். ஏற்கனவே 2G கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணை முடிய தருணத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் புழல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி பதவி இழந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, போய் விசாரணை எதிர்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 11 அமைச்சர்கள் மேலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கு அடுத்தது இன்னொரு அவருடைய குடும்பத்தினர் தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும் என்பதை அது காட்டுதுதான் குடும்ப அரசியல் சொல்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில சாதாரண விவசாய வேலை செய்யற நானு,
சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக்க முடியுமா? அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வாய்ச்சவடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஓட்டுக்காக தான் பேசிக்கொண்டது. திராவிட மாடல்னு சொல்றாங்க, போலி திராவிட மாடல். ஏதாவது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி. திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது. சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். எப்படி இருக்க போகுது? ஏன்னா 1 வீக் கூட ஆகல, ஒரு 5-6 நாள்லயே மறுபடியும் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை, ஏற்கனவே இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு, வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில், நான் லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாரு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாம அவர் சுயமா அந்த வெற்றி எங்க காலேஜில் எங்க கூட இருந்தது. அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் இந்த விஷயத்த இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்க? இது எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்ல வருவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை,
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இருப்பா. வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு, வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில் நான் வந்து லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாருக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாமல் அவர் சுயமாக அந்த வெற்றி வந்து எங்கள் காலேஜில் எங்கள் கூட இருந்தது. அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்கறீங்க? இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO-னுடைய ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்ல வருவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்சிஆர். அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, பாலிமர் செய்தி சேகரிப்பு நம்மளுடைய நிருபர அந்த இடத்துல கேமராமேனை வந்து தாக்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை விட வெளியில வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த செய்தியை போய் கவர் பண்றாங்கன்றதுக்காக கேமராமேனை கூட தாக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்றோம், ட்ரக்ஸ்னால, டாஸ்மாக் கடைகளால கொள்ளை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவிடன் காதல் ஊதின சங்காக தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு முழு விசாரணைக்கு பிறகுதான் இல்ல இன்னும் யார் அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். நெல்லையில் பேசிய பிரதமர் மோடி மேடையில் என்ன சொன்னா, திமுக காணாம போயிடும், அதை தேடக்கூடிய நிலையில தான் உண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பத்தி பேசினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க,
ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா திமுக பத்தி பேச அருகதையே இல்லைன்ட்டு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதமர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னாலே என்னது? ஊழல். ஏற்கனவே 2G கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணை முடிய தருணத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் புழல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி பதவி இழந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்க? போய் விசாரணை எதிர்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 11 அமைச்சர்கள் மேலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கு அடுத்தது இன்னொரு அவருடைய குடும்பத்தினர் தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும் என்பதை அது காட்டுது தான் குடும்ப அரசியல் சொல்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில சாதாரண விவசாய வேலை செய்யற நான், சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக்க முடியுமா? அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வாய்ச்சவடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக, ஓட்டுக்காக தான் பேசிக்கொண்டது. திராவிட மாடல்னு சொல்றாங்க, போலி திராவிட மாடல். ஏதாவது SC/ST ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. SC/ST ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி. திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்முடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது. சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். எப்படி இருக்க போகுது? ஏன்னா 1 வீக் கூட ஆகல, ஒரு 5-6 நாள்லயே மறுபடியும் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை, ஏற்கனவே இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். நன்றி. வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு, வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில், நான் லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாரு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாமல்
அவர் சுயமாக அந்த வெற்றி வந்து எங்கள் காலேஜில் எங்கள் கூட இருந்தது, அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னென்ன செய்யல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்ப அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்க? இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO-னுடைய ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20,000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் NCR. அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, பாலிமர் செய்தி சேகரிப்பு நம்மளுடைய நிருபர அந்த இடத்துல கேமராமேனை வந்து தாக்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை விட வெளியில வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த செய்தியை போய் கவர் பண்றாங்கன்றதுக்காக கேமராமேனை கூட தாக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்றோம், ட்ரக்ஸ்னால, டாஸ்மாக் கடைகளால கொள்ளை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவிடம் காதல் ஊதின சங்காக தான் அவர்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு முழு விசாரணைக்கு பிறகுதான் இல்ல இன்னும் யார் அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். நெல்லையில் பேசிய பிரதமர் மோடி மேடையில் என்ன சொன்னா, திமுக காணாம போயிடும், அதை தேடக்கூடிய நிலையில தான் உண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பத்தி பேசினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி பேச அருகதையே இல்லைன்ட்டு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னாலே என்னது, ஊழல். ஏற்கனவே 2G கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணை முடிய தருணத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் புழல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி பதவி இழந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, போய் விசாரணை எதிர்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 11 அமைச்சர்கள் மேலையும்
விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கு அடுத்தது இன்னொரு அவருடைய குடும்பத்தினர் தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும் என்பதை அது காட்டுது தான் குடும்ப அரசியல்னு சொல்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில சாதாரண விவசாய வேலை செய்யற நானு, சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக்க முடியுமா? அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வாய்ச்சவடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஓட்டுக்காக தான் பேசிக்கொண்டது. திராவிட மாடல்னு சொல்றாங்க, போலி திராவிட மாடல். ஏதாவது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி, திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது. சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். இப்படி இருக்க போகுது. ஏன்னா 1 வீக் கூட ஆகல, ஒரு 5-6 நாள்லயே மறுபடியும் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை, ஏற்கனவே இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். நன்றி. வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு, வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில் நான் லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாருக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாமல் அவர் சுயமாக அந்த வெற்றி எங்கள் காலேஜில் எங்கள் கூட இருந்தது. அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் இந்த விஷயத்த இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்கறீங்க? இது எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது.
நாம் பாரதியன் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20,000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்சிஆர். அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, பாலிமர் செய்தி சேகரிக்கும் நம்மளுடைய நிருபரை அந்த இடத்துல கேமராமேனை வந்து தாக்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை விட வெளியில வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த செய்தியை போய் கவர் பண்றாங்கன்றதுக்காக கேமராமேனை கூட தாக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்றோம், ட்ரக்ஸ்னால, டாஸ்மாக் கடைகளால கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவிடம் காதல் ஊதின சங்காக தான் அவர்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு முழு விசாரணைக்கு பிறகுதான் இல்ல இன்னும் யார் அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். நெல்லையில் பேசிய பிரதமர் மோடி மேடையில் என்ன சொன்னா, திமுக காணாம போயிடும், அதை தேடக்கூடிய நிலையில தான் உண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பத்தி பேசினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி பேச அருகதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னாலே என்னது, ஊழல். ஏற்கனவே 2G கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணை முடிய தருணத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் புழல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி பதவி இழந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, போய் விசாரணை எதிர்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 11 அமைச்சர்கள் மேலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கு அடுத்தது இன்னொரு அவருடைய குடும்பத்தவர் தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும் என்பதை அது காட்டுது தான் குடும்ப அரசியல்னு சொல்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில சாதாரண விவசாய வேலை செய்யற நானு, சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஆக்க முடியுமா? அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வாய்ச்சவடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக, ஓட்டுக்காக தான் பேசிக்கொண்டது. திராவிட மாடல்னு சொல்றாங்க, போலி திராவிட மாடல். ஏதாவது SC ST ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு SC ST ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு SC ST ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. SC ST ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி, திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது. சரியான பாடத்தை புகற்றி
அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். இப்படி இருக்க போகுது. ஏன்னா 1 வீக் கூட ஆகல, ஒரு 5-6 நாள்லயே மறுபடியும் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை ஏற்கனவே இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில் நான் வந்து லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாரு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாமல் அவர் சுயமாக அந்த வெற்றி வந்து எங்கள் காலேஜில் எங்கள் கூட இருந்தது. அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்று கனிமொழியும் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த சைனாவுடைய பிளாக் அதுல போட்டிருந்தது, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அப்படி போட்டிருக்கிறத எப்படி பார்க்க? இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, அதாவது இந்த நாட்டு குறிப்பாக நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் ISRO-னுடைய ஒரு லான்ச்சிங் சென்டர், மினி லான்ச்சிங் சென்டர், சின்ன சின்ன ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அங்க நிதி ஒதுக்கி அந்த லான்ச்சிங் சென்டரை தொடங்கி வைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுக காரங்களுக்கு அறிவில்லைன்றது இதுல இருந்து காட்டுது. அதாவது ஒரு சைனாவுடைய கொடிய அந்த ராக்கெட், இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ்ல பயணியராக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல எந்த நாடு கூட இன்னைக்கு அந்த சவுத் போலுக்கு போக முடியல, எந்த நாடும் போகல. முதல் நாடாக நம்மளுடைய பாரத நாடு போயிருக்கிறது. நாம் பாரதியன் என்று சொல்ல வருவதற்கு ஒவ்வொருவரும் கௌரவமான கர்வம் கொள்ளுகின்ற அந்த தருணம். அந்த நேரத்தில் திமுகவினுடைய ஒரு சில்லற அரசியல், திமுகவினுடைய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச துரோகத்தை தான் சைனாவுடைய கொடியை போட்டு பாட்டதை அவர்கள் இதை காட்டுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இருப்பா. நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிராமம் மூளை முடுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பரவி இருக்கிறது. இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே அதை கடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட முன்னாடி 2000 கோடினாங்க, 3000 கோடினாங்க, 4000 இப்ப 20,000 கோடின்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த இடங்களை ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அவர்கள் சம்பந்தமான இடங்களை இன்னும் சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் NCR. அப்போ இன்னும் அந்த சோதனை எல்லாம் செய்யும்போது இன்னும் எவ்வளவு திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருவதற்கு இருக்கு.
இன்றைக்கு கூட ஒரு செய்தி பாலிமர் செய்தி சேகரிப்பு நம்மளுடைய நிருபரை அந்த இடத்துல கேமராமேனை வந்து தாக்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை விட வெளியில வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த செய்தியை போய் கவர் பண்றாங்கன்றதுக்காக கேமராமேனை கூட தாக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்றோம், ட்ரக்ஸ்னால, டாஸ்மாக் கடைகளால கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் செவிடன் காதல் ஊதின சங்காக தான் அவர்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்னும் ஒரு முழு விசாரணைக்கு பிறகுதான் இல்ல இன்னும் யார் யாரு அப்படின்றது கூட நமக்கு தெரிய வரும். நெல்லையில் பேசிய பிரதமர் மோடி மேடையில் என்ன சொன்னா, திமுக காணாம போயிடும், அதை தேடக்கூடிய நிலையில தான் உண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பத்தி பேசினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி பேச அருகதி இல்லைன்ட்டு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னாலே என்னது, ஊழல். ஏற்கனவே 2G கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணை முடிய தருணத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் புழல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் 2 மாசத்துக்கு முன்னாடி பதவி இழந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் போன வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, போய் விசாரணை எதிர்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 11 அமைச்சர்கள் மேலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி, அதுக்கு அடுத்தது இன்னொரு அவருடைய குடும்பத்தவர் தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும் என்பதை அது காட்டுது தான் குடும்ப அரசியல் சொல்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில சாதாரண விவசாய வேலை செய்யற நானு, சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை, இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக்க முடியுமா? அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச் செயலாளராகவோ ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வாய்ச்சவடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக, ஓட்டுக்காக தான் பேசிக்கொண்டது. திராவிட மாடல்னு சொல்றாங்க, போலி திராவிட மாடல். ஏதாவது SC/ST ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல்? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. SC/ST ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி, திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாசம் தான் இருக்கிறது, சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். இப்படி இருக்க போகுது. ஏன்னா 1 வீக் கூட ஆகல, ஒரு 5-6 நாள்லயே மறுபடியும் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று திட்டங்களை, ஏற்கனவே இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை தொடங்கி வைத்த திட்டங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் கோடு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால பிரதமர் அவர்கள் அனைத்து ஒரு நாளைக்கு 3 மாநிலம் 4 மாநிலம் போய்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திலையும் கலந்து கொண்டு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். யாருக்கு தோல்வி பயம்? ஸ்டாலினுக்கு தோல்வி பயம், திமுகவுக்கு தோல்வி பயம், ஊழல் திமுகவுக்கு தான் தோல்வி பயம். நன்றி. வெற்றி துரைசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மளுடன் இல்லை என்பதை நாம் நம்ப முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி துரைசாமி இழந்தாலும் கூட
அண்ணன் அவர்களுடைய தைரியம், பல ஆயிரம் வெற்றி துரைசாமிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செய்தி அன்னார் அவர்களுக்கு வெற்றி துரைசாமிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன், வெற்றி துரைசாமி என் கூட காலேஜில் நான் வந்து லா காலேஜில் 2வது வருஷம் படிக்கும்போது எங்களுக்கு ஜூனியர். அப்போ அண்ணா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராக கூட அந்த லா காலேஜ் படிக்கிற நேரம். ஆனால் வெற்றி துரைசாமி அந்த நேரத்தில் காலேஜில் யாருக்கு கூட அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அல்லது ஒரு மேயருடைய பையன்ட்டு யாருக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கிட்ட இல்லாமல் அவர் சுயமாக அந்த வெற்றி வந்து எங்கள் காலேஜில் எங்கள் கூட இருந்தது. அவரோட பழகின நாட்கள், ஒரு என்னுடைய ஒரு ஜூனியர், நம்ம அவரை இழந்து விட்டிருக்கிறோம். அன்னார் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் வெற்றி துரைசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.